நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் புண்ணிய பூமின்னு சொல்லப்படுற சேது சீமை ராமநாதபுரம் மாவட்டம். வீரமங்கை வேலு நாச்சியார் பிறந்த ஒரு மாவட்டம். தான் போக வேண்டிய ஒரு ஆன்மீக மாநாட்டுக்கு விவேகானந்தர் அனுப்பி வச்ச பெருமைக்குரிய மன்னர் பிறந்த ஊர். கண்மாய்கள், ஏரிகள், குளங்கள், குட்டைகள் இந்த மாதிரி நிறைய நீர்நிலைகள் ஆதாரமாக இருந்தும் இந்த மாவட்டம் இன்னைக்கு தண்ணீருக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கு. உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து நேரடியாக கடல்ல கலக்காத ஒரே ஆறான வைகை ஆறு இந்த மாவட்டத்தை தாண்டி தான் இந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு ஆற்றாங்கரை அப்படின்ற ஒரு கிராமத்தில் போயிட்டு கடல்ல கலக்குது. இந்த மாவட்டத்துக்கு ஆயிரம் வரலாறுகள் இருக்கு, ஆயிரக்கணக்கான சிறப்புகள் இருக்கு. ஆயிரம் இருந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த மாவட்டத்தோட பெருமையை மாற்றி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த மாவட்டத்தில் இருந்து பிற ஊர்களுக்கு போகிறதுக்கு டிஎன்எஸ்சிசி நிறைய பஸ்ஸுகளை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாவட்டத்தில் 2 பேருந்து நிலையம் இருக்குது. ஒன்று புது பஸ் ஸ்டாண்டு, இன்னொன்று பழைய பஸ் ஸ்டாண்டு. புது பஸ் ஸ்டாண்டில் ஒர்க் நடந்துக்கிறதுனால பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போதைக்கு பஸ்ஸுகள் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரியே ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. இங்கே இருந்து ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸுகளோட லிஸ்ட்டை பற்றின ஒரு டீட்டெயில் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள்.